நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எந்த ஒரு தப்புமே செய்யலைங்க. அவங்க வாழ்க்கையில் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான் இந்த வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்காரு. விஜய், உங்கள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நீங்கள் சுயநலமாக தான் இருக்கீங்க, நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேன், நீங்கள் உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு என்ன நினச்சிருக்கீங்க, ஆனால் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நான் நின்று இருக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க நம்ம மல்லி. வக்கான்னு கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கா. உடனே பார்க்கணுமே நம்ம வெண்பாவோட அடுத்த என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு விஜய் கிட்ட பேச போறாங்க. டாடா, ஏன் டாடா இந்த மாதிரி மல்லியம்மா சொன்னீங்க, மல்லியம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஜய் கோவமா பேசி அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் மறுபக்கம் விஜய் உட்காந்து அழுதுன்னு இருக்காரு. ஏன் மல்லி, உன்னை வீட்டை விட்டு போக சொல்ற அளவுக்கு நான் அவ்வளோ கொடூரமானவனா? நீ என்னோட உலகம் மல்லி, நீயும் வெண்பாவும், நீ எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க, உன்னை நான் வீட்டை விட்டு போக சொல்லவே மாட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. அக்கா கிட்ட எதனா ஒன்று சொல்லி சமாதானப்படுத்தணும், இல்லைன்னா அக்கா அந்த வீட்டை விட்டு போக பார்ப்பாங்க. நீ சாமியாரை வச்சு என்னை செக் பண்ணி நான் மேலே பாசங்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கேவலமானவ இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, காலம் இந்த மாதிரி என்னை கட்டி போட்டுருச்சு. அதனால் இந்த வார்த்தையை சொல்கிறத தவிர எனக்கு வேறு வழி தெரியல. இல்லைனா அக்காவும் கேட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் ஆகிக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். என்னடா இந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சிக்காமல் ஒரு பக்கம் இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு, இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட சுயநலத்துக்கோசம் தான் இவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி நீ நினச்சிருக்கலாம். வேறு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இந்த வீட்டில் இருக்கணும், இருந்தே ஆகணும். உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தரமாட்டேன் எப்போவுமே, நீ என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக விஜய் சொல்லிருக்காரு. இதை கேட்கும் போது நமக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம விஜய் பாசத்தை வச்சுன்னு பாசத்தை ஒரு பக்கம் காட்டாமல் இருக்காரா? இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் யாருக்கு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் பாசம் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு பாசம் வச்சுன்னு இருக்காரு நம்ம விஜய். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காதல் தாங்க. நம்ம விஜய்க்கு மல்லி மேலே காதல் இருக்குது, ஆனால் அது வெளிப்படையாக சொல்ல முடியல. ஏன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம விஜய்க்கு மல்லி மேலே காதல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சு அடுத்த செகண்டு எதனா ஒரு சதி திட்டம் பண்ணுவா, மல்லி எதனா கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவா. ஏன்னா அவங்க அக்கா ஒரு சைக்கோ, அந்த சைக்கோ கிட்டேருந்து மல்லியை காப்பாற்றணும். அக்காவும் ஒரு பக்கம் வேணும். அந்த வாழ்க்கையில் நம்ம என்னதான் ஒரு பக்கம் இது பண்ணால் சொந்த பந்தம்னு யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. விஜய் நினைக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் மல்லிகாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மல்லி முன்னாடி பேசியிருக்கலாம். ஆனால் மல்லி அந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரி அவர் விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்காத நம்ம மல்லி இருந்தோன்னு கதறி கதறி அழுதுன்னு இருக்காரு. இனிமேல் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே விஜய் கிட்ட போய் காசு கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் அண்ணன் ஊசலாடினு இருக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, அதுக்காக இப்போ காசு தந்தால் மட்டும்தான் அவங்க அண்ணன் உயிரை காப்பாற்ற முடியும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களோட என்னவா இருக்க போது, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஒரு பக்கம் பதட்டத்தையோட பயத்தோடையும் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கடவுளோட கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம மல்லி இது எதுவுமே புரிஞ்சிக்கல. மல்லியை பொறுத்த வரைக்கும் விஜய் தவறானவர், விஜய் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, அவர்கிட்ட நம்ம என்ன தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் தான் இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. வாழ்க்கையில் பயம்னு ஒன்று இருக்கணும். அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. பயம்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றின்றதை ஒன்று பார்க்க முடியாது. அப்படியே வாழ்க்கை ஒரு பக்கம் ரொம்பவே சோகமாகவும் வேதனையாகவும் போயிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போயின்னு இருந்தாலும் இதை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கே ஒரு தில்லு ஒன்று வேணுங்க. அந்த தில்லு நம்ம மல்லிக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. இங்கே ஒன்று ஒருத்தர் பார்த்துங்களா, மேடத்தை குறை சேட்டை செஞ்சுன்னு இருக்காங்க உட்காந்து. இப்போ தொப்புன்னு மூஞ்சை போட்டு கீழே உழப்போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி குரங்கு சேட்டை பண்ணுறதுல நம்பர் 1 இருக்கா. பெரிய பையன் அவனே போய் பொறுப்பாக உட்காந்து அழகாக விளையாடிட்டு இருக்கான். சின்ன பொண்ணு பார்த்தீங்களா, இன்னும் ஆடு துருன்னுக்குது. அப்படியே சும்மா கழுத்து மேலே ஒன்று வைக்கணும், கீழே உழந்தாலும் புத்தி வரும். சரி, என்ன பண்ணுறது, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும். நான் ஜாலியாக விளையாடினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி போனதை போச்சு, ஆனது ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு மல்லியம்மா கிட்ட சொல்கிறாங்க. மல்லியம்மா, அப்பா உங்களுக்கு எதனா காரணம் தேடுவார் இந்த வீட்டில் வைக்கிறதுக்கு. ஏன்னா மற்றவங்களாம் உங்களை இந்த வீட்டில் இருந்து வெறுக்க பார்க்குறாங்க, அதனால் காரணத்தோட வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. மற்றபடி அதெல்லாம் உண்மை இல்லை. கேஸ் எப்போயா முடிஞ்சிச்சு. அந்த கேஸ் அந்த வாதாடுறாங்களோ அவங்களே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி நோட்டீஸ் சும்மா எனக்கு ஒரு டூப்ளிகேட்டாக கிடைக்குமா சைன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். குடும்பம் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு நானும் கொடுத்தேன், மற்றபடி அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மல்லிக்கு ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு வந்ததும் யாரும் இல்லை சமயத்தில் விஜய் நின்றுருக்கார். போய் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறாங்க. என்ன மன்னிச்சிருங்க விஜய், கொஞ்சம் நேரத்தில் உங்களை அந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சுட்டு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த வந்து ராஜேஸ்வரி பார்த்து ஒரு பக்கம் அப்படியே மூஞ்சை பார்க்கணும் இஞ்சி தண்ணை குரங்காட்ட இருக்குது. நம்ம விஜய் எதுவுமே சொல்லாமல் அங்கே சரி போ மல்லின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பார்த்தா சைலண்டாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்குங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்க்கைன்னா இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வரும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னே சொல்ல முடியாதுங்க. சரி, போனது போச்சு, ஆனது ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா,
நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணாங்க, மல்லி உன்னதான் தேடி வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அமௌண்ட் தேவைப்படுது மாப்பிள்ள, வேற வெளியே இல்லை, உயிரை காப்பாற்றணும், எவ்வளோ சொல்லுங்கள் அக்கா கட்டி சொல்லி இன்னொரு அக்காவை தட்டு அவங்க காசும் தர முடியாது ஒன்றும் தர முடியாது, நீ போய் எங்கன்னா பிக்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டாங்க. மனசு தாங்காமல் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த அக்காவுக்கு என்ன ஆச்சு ஒன்றும் புரியல. சரி நானே வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு, மல்லி ஹாஸ்பிட்டல் போக சொல்லணும்னு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. அந்த சமயத்தில் தான் நம்ம ராஜேஷ் ஃபோன் பண்ணி இங்கே வா அங்கே வான்றாங்க. இல்லைக்கா முடியாது கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாரு. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.